தோழர் நல்லக்கண்ணுடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு. தமிழ் சமூகத்திற்கும் உலகத்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும், சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், தன்னுடைய வாழ்க்கையே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர். அவருடைய இழப்பு என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் இருக்கும் வரை 101 வயது வாழ்ந்தார், மறைந்தார் என்று யாராலையும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த சமூகத்தில் இவ்வளவு எளிமையாக நேர்மையாக வாழ்ந்தாரா என்ற கேள்வி அடுத்த தலைமுறைக்கு எழும். அப்படி எல்லா தலைவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான தலைவராக வாழ்ந்தவர். மருத்துவமனை என்றால் அரசு மருத்துவமனை, வெளியூருக்கு போகும் என்றால் சாதாரண பேருந்து அல்லது சாதாரண கார், இப்படி 2ஆம் வகுப்பு ரயில் பயணம், எவ்வளவு எளிமையாக மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ முடியுமோ அப்படி ஒரு அரசியல் தலைவர்களில் வாழ்ந்தவர். மகாத்மா காந்தியை பின்பற்றியவர். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் நமக்கு தலைவராக இருந்தார் என்பது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருமை சார்க்கின்ற விஷயம்தான். ஆனால் அவர் சுதந்திர போராட்ட காலங்களிலே எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தார் என்பதை அவர் வாய்விட்டு சொல்லும் பொழுதெல்லாம் கண் கலங்காதவர்களாக இருக்க முடியாது. அவருடைய மீசையை சுட்டெரித்திருக்கிறார்கள், உனக்கு மீசை தேவையா என்று. இப்படி பிரிட்டிஷ்காரர்களால் எல்லா இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளான சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர். அவருடைய இழப்பு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவருக்கும் பேரிழப்பாகும். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். பகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணருடைய புகழ் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை நீடித்து இருக்கும். நன்றி.